everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாடா இன் தமிழ். ஸோ புது கிறிஸ்டல் பாருங்க, வாங்கி ஓப்பனே பண்ணல. லெட்ஸ் see. இதில் நம்ம இன்னைக்கு ஒரு 3 சாய்ஸ் வைக்கலாம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், உங்கள் நபரை உங்களை பற்றிய உணர்வுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த ஒயிட் ஒன்று வச்சுக்கலாம். இந்த கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கு. கிளியர் கார்ட்ஸ் இதை வச்சுக்கோங்க. லெமன் எல்லோ மாதிரி இருக்கு, அதை வச்சுக்கோமா. ஸோ லெட்ஸ் see. இது நம்பர் 1, ஃபைல் நம்பர் 1 கிளியர் கார்ட்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஃபைல் நம்பர் 2 ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல். ஃபைல் நம்பர் 3 ரொம்ப அழகா இருக்கு. இந்த எல்லோ பார்க்கறதுக்கு அப்படி சிட்ரின். ஓகே, ஸோ கண்களை மூடிக்கோங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 times பண்ணிக்கோங்க. உங்கள் இதயம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பதாக உணருங்கள். அப்புறம் உங்க இதயம் உங்க பார்ட்னரோட இதயத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த வீடியோவோட கனெக்ட் ஆயிருக்கு. அவங்களோட இதயமும் பிரபஞ்சத்தோடும் உங்களோடும் இந்த வீடியோவோடும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தாட் போடுங்க. கண்களை திறந்து பாருங்க. உங்களுக்கு வித்தவுட் செகண்ட் தாட் எது முதல்ல சூஸ் பண்ண தோணுதோ அதை சூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. Let us start with file 1. ஹாய் ஃபைல் 1, யாரெல்லாம் இந்த கிளியர் கார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, ஈவில் ஐ பிரேஸ்லெட், கல்லடி பட்டால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு திருஷ்டிய போக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த ஈவிலை அப்படின்றது ஐதீகம். ஸோ இது நமக்கு இப்போ ஆன்டிடர்னஸ்ல கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்க அப்படி பயன்படுத்தலாம். பார்க்க அழகாகவும் இருக்கும். வேணுங்கிறவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. Now let's see. நம்ம பார்க்க போறோம் உங்க பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். லவர்ஸ் ஆரக்கிள் டெக் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. ஓகே, Spirit. What about pile 1 person feeling towards pile 1 அப்படின்னு பார்க்கலாம். டாரோ இன் தமிழ் நம்மளுடைய சேனல் தான். அதே நீங்க அதுல ஃபுல்லா யூனிவர்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கைடன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இட் இஸ் நெசசரி. டாரோ கார்ட்ஸ்ல இருந்து வர்ற கைடன்ஸ் சும்மா கிடையாது. யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடியது, ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? கைடன்ஸ் நம்ம ஒப்பீனியன்லாம் கொடுக்கறதே கிடையாது. கார்டில் வர்றது தான் நம்ம சொல்றோம். பிகாஸ் நீங்க கைடன்ஸ் அப்படின்னால அது நிறைய பேர் அவாய்ட் பண்றீங்கன்ற மாதிரி இருக்கு. அது ரிலேட்டடா வீடியோஸ். பட் கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்க லைஃபே உங்களுடைய அதாவது உங்களை வழி நடத்தக்கூடியது. ஸோ உங்க பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ ஹார்ட் பீட் லேப்டாப்னு அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்க தான் அந்த லேப்டாப் அடிக்கிறதுக்கே காரணம். அவங்களுடைய உயிர் மூச்சு சுவாசம், இந்த ஆக்சிஜன் சொல்லுவோம்ல, அதுவே நீங்க தான். ஓகே, நீங்க இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்படி நான் தானே ஃபீல் பண்றேன், நீங்க நான் ஃபீல் பண்றத சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
பட் அவங்க ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கார்டு எடுக்கிறோம். அப்போ நீங்க வந்து ஆப்போசிட்டா கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. ஸோ அவங்களும் ஏன் ஃபீல் பண்ணக்கூடாதா? ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது நம்புங்க. வெளிக்காட்டாம வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் லவ்விங் யூ இஸ் லைக் பிரீத்திங், ஹவு கேன் ஐ ஸ்டாப்? இது தொடர்ந்து அதே மீனிங்ல வருது. நான் மூச்சு விடுறது, உன்னை லவ் பண்றேன்றது நான் மூச்சு விடுற மாதிரி, அதை எப்படி நான் நிறுத்த முடியும்? ஓகே. மூச்சு நிறுத்தினா உயிர் போயிடும், நின்ன மாதிரி இல்லையா? அப்ப லவ் பண்றதை ஸ்டாப் பண்ணாலே என் உயிர் மூச்சே நின்ன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் லவ் வித் யூ. வில் யூ பி மை என்னுடையவளா, நீ என்னுடையவளா, என்னுடையவனா, சம்வாட் இருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஃப்ரெஷ் ஸ்டார்ட், நியூவா. இது வந்து ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். ஒரு சிலர் வந்து புதுசா கொத்து சொல்லிக்காமல ஒரு க்ரஷ் இருக்கலாம் மேபி. ஸோ நான் அவங்க மேல லவ் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றது இங்க தெரியுது. கிராஸ் ரோட்ஸ். ஸோ சில பேருக்கு இங்க வந்து எதை சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கலாம். ஒரு சாய்ஸ் இருக்கலாம் மேபி ஒரு சிலருக்கு. அவங்களுக்கு எதை சூஸ் பண்ணும் அப்படின்னு வரும்போது அவங்க மனசு உங்களை தான் நினைக்குது. ஓகே. நீங்க இல்லாம இருக்கிற போதுதான் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஆகுது. ஓகே. மூச்சு திணறல் ஆகுது. அந்த மாதிரி பார்க்க முடியுது. சர்ச் பாருங்க, ட்ரைங் டு கனெக்ட் யூ த்ரூ சோர்சஸ். ஆப்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு சம்வாட் ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்தோட இந்த ரிலேஷன்ஷிப்பா இல்ல அதுவா அப்படின்ற மாதிரி கூட ஒரு குழப்பம் இருக்கலாம். ஃபினான்ஷியல் ரிலேட்டடா மித்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா லைஃப்ல. ஸோ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது? ப்ரியாரிட்டி வந்து ஓகே, ட்ரூ லவ் அப்படிங்கும்போது ட்ரூ லவ்க்கு தான் ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம். ஸோ பட் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்க. யூ ஹேவ் டு சூஸ் ஒன், டிசைட் ஒன். யூ ஹேவ் டு சூஸ் ஒன், டிசைட் கேர்ஃபுல்லி. அவங்க உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நீ வந்து ஒரு சிலருக்கு பொருந்தலாம். நீ வந்து ஏதோ ஒன்னதான் நீ செலக்ட் பண்ணணும். ஸோ எதுன்னு கவனமா வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே தேடுறாங்க, பல சோர்சஸ் மூலமா உங்களை தேடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். த எண்ட், நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ திஸ் ரிலேஷன், மூவ் ஆன். இங்கதான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்திருக்கு, த எண்ட். ஸோ மேபி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பட் இப்போ அப்படி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களால அவங்க மூச்சையே வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்போ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும், ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. சீக்ரெட்ல நான் சொன்னல, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவங்களுடைய லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்காங்க. பட் டீப்பா லவ் பண்றாங்க. அவங்களுடைய இமோஷன்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மோரோவர் ஒரு சிலருக்கு அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. நீ உன் லிமிட்டுக்கு தாண்டக்கூடாது. ஓகே. நீ வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்றதையும் தெரியப்படுத்துறாங்க. டிபார்ச்சர், ஐ எம் லீவிங் ஃப்ரம் யுவர் லைஃப் ஃபார் மெனி ரீசன். அவங்களே சொல்லி சமாதானப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விலகியாச்சு, பட் அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒத்துக்க முடியல. அப்போ உங்க மேல பிளேம் பண்றாங்க. பல காரணத்துக்காலதான் நான் விலகி வந்தேன், உன்னாலதான் அப்படிங்கிற மாதிரி. மோரோவர் ஒரு சிலருக்கு எப்படி பார்க்க முடியுதுன்னா, அவங்க அதிகமா கண்ட்ரோல் பண்றதுனால தான் நீங்க விலகிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு, யார் நீங்க ஒக்கவ பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு அது பொருந்தலாம். ஓகே. ஸோ பைல் ஒன், உங்களை தேடுறாங்க, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, சரியா? ஸ்டில் அவங்களுக்கு உங்க மேல ஒரு லவ் இருக்குது. நீங்க தான் கரெக்டானதா சூஸ் பண்ணும், முடிவென்மோ உங்க கையில இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் ஸோ இது பைல் ஒன் பார்க்கும்போது அவங்க உங்களை பிளேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே.
ஸோ லெட் சி. ஸோ டேரோ கார்ட்ஸ்ல பார்க்கலாம் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு. எண்ட் அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்ட்யூட்டிவா என்ன தோணுது அப்படின்னா, அவங்க தான் வந்து உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. பட் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அதிகமா கண்ட்ரோல் பண்ணனால அவங்க அதிகமா கண்ட்ரோல் பண்ணனால நீங்க விலகி நிக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களை அவங்க தேடுறாங்க, உயிர் மூச்சா நினைக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. டெத்து இது முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. 2 கார்டு வந்து விழுது, 3 கார்டு நான் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை, ஒண்ணுதான் எடுக்கணும்னு நினைச்சேன். பட் அவங்களுக்கு இன்னும் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ பாஸ்டே நினைச்சிட்டு அவங்களுக்கு அமைதியா இருக்கிறதோ ஸ்டெப் எடுக்காம இருக்கிறதும் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்குது. அண்ட் இதுல வந்து ஈக்குவல் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா 2 பேர் சைடும் ஈக்குவல் எஃபர்ட் இருக்கணும்னு நினைக்கலாம். ஸோ ஒண்ணு அவங்க உங்க சைடுல இருந்து லெஸ் எஃபர்ட் இருக்கிறதா ஃபீல் பண்ணலாம். அதர்வைஸ் அவங்க எஃபர்ட் போடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. பிளாக்டா இருக்காங்களோ சில பேருக்கு அவங்க பிளாக்டா இருக்கலாம், இல்ல நீங்க பிளாக்டா இருக்கிறீங்க. ஸோ அதை ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு ஆக்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலருக்கு. ஓகே, இல்ல நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு சிலர் சொல்லலாம். ஸோ யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ அவங்களுடைய ஹாப்பினஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் இருக்கு. இந்த பிரேக்கப்னால அவங்களுடைய ஹாப்பினஸ் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் எப்படி நான் பாக்குறேன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டுக்கு வந்துச்சு, நான் இனிமேல் சுதந்திரமா இருக்க போறேன், என்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நான் போக போறேன் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. நினைச்சு ஸ்டெப் எடுத்தாலும் அவங்களால அவங்க நினைச்ச அளவுக்கு அவங்களால எஃபோர்ட் போட முடியல. ஓகே, நடந்ததை நினைச்சு அதுல ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்றதுதான் பாக்குறோம். ஸோ இதுல பார்க்கலாம். இந்த டெக்ல ரொம்பவே வந்து அக்யூரேட்டா கொடுக்கக்கூடிய ஒரு டெக். வாட் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. மாஸ்க் நடிக்கிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய உண்மையான ஃபீலிங்ஸை வெளிக்காட்ட மாட்டாங்க. டேட்டிங் போகணும், நியூ பிகினிங் வேணும், நியூ ஃபேஸ், கிண்டல் சோல்மேட்ஸா நினைக்கிறாங்க, ஓகேவா? இந்த பிரேக்கப், இந்த செப்பரேஷன், இது வந்து சேர்றது, பிரேக்கப் ஆகுறது, இந்த மாதிரி தொடருது அப்படின்னா அது வந்து இந்த பேட்டர்னை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஓகே, அண்ட் பயந்து ஓடுறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய ஈகோ தடுக்குது, அதனாலதான் உங்களை விட்டு ஓடிட்டே இருக்காங்க. அவங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு அகெயின் காஃபின் வந்து எண்டிங்ஸ் பிரிங் நியூ பிகினிங்ஸ். ஓகே, ஸோ டெத் வந்ததுல அந்த மாதிரி இருக்கு. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுடைய ஒரு சோல் கனெக்ஷனா ஃபீல் பண்றாங்க. என்னதான் தெரியுது அப்படின்னா ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது, சேரணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது, ரீயூனியன் வேணும் அப்படின்னு. பட் ஒரு முடிவெடுக்க முடியல அவங்களுக்கு. மறுபடியும் இந்த பேட்டர்ன் ஒண்ணு வருதுல்ல, செப்பரேஷன், பிரேக்கப், ரீயூனியன், இந்த பேட்டர்னை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆனா கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பயம், கமிட்டடா இருக்கிறதுக்கு பயந்து ஓடுறான். கமிட்மெண்ட் தானே வேணும். ஒரு லவ் அப்படின்னாலே கமிட்மெண்ட்டை தானே நம்ம விரும்புவாங்க எல்லாருமே. ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, பட் கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு பயந்து ஓடுறாங்க.
ரைட். உங்களுக்கான அட்வைஸ் ஆர் கைடன்ஸ் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த லவ் சுச்சுவேஷன்ல இவங்களை எப்படி நீங்க வந்து சமாளிச்சுட்டே இருக்கிறது சொல்லுங்க. ஸோ கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட், யூ ஆர் லிமிட்லெஸ், யூ கேன் டூ எனிதிங் யூ சூஸ். உங்களுக்கு அளவற்ற திறமை இருக்குதுன்னு சொல்றாங்க, உங்களுக்கு அளவற்ற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓ மை காட். பாட்டம்ல பாத்தீங்கன்னா நியூ லவ், உங்களுக்கு புது லவ் வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இல்ல ஆல்ரெடி இருந்த லவ் புதுசா வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, யூ கேன் டூ எனிதிங். நீங்க உங்களால எது வேணாலும் செய்ய முடியும், நீங்க தான் சூஸ் பண்ணணும். நீங்க எதை சூஸ் பண்ணி நீங்க யூ கேன் டூ எனிதிங் யூ சூஸ். மெஜிஷியன் மாதிரி எதை சூஸ் பண்ணி நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ, உங்களுக்கு நியூ லவ்வா இல்ல ஆல்ரெடி இந்த பர்சன் லவ், இந்த பர்சன் லவ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். மேபி இட்ஸ் அப் டு யூ. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு கிரேஸ், ஒரு அருள் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஏஞ்சல் சொல்லிட்டாங்க, நம்பிக்கையா இருங்க. ஓகே, ஸோ நியூ லவ்க்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. Embrace the opportunity for love in your work, கண்ணு கொஞ்சம் தெரியல, prospects or for spiritual growth. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, அது எல்லாமே பயன்படுத்துங்க. இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்னால, ஒரு சோகத்தினால உங்க லைஃப்ல உள்ள மற்ற வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க பயன்படுத்திட்டே இருங்க ஒரு பக்கம். ரைட்டா, அது வேண்டாம், இது இந்த பிரச்சனை சால்வ் ஆனாதான் நான் அடுத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சோதனை அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே கூடாது. அது என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். கரியர்லயா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் growth உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வரும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு கிராட்டிடியூடா இருங்க அப்படின்றதோ இங்க நாம பார்க்குறோம். ஓகே, pile 1. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye-bye. Hi pile 2. யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஒன் அனௌன்ஸ்மெண்ட். திஸ் இஸ் ஈவில் ஐ பிரேஸ்லெட். இது வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹேண்டட் அர்னஸ். ஸோ கண் திருஷ்டி பண்ணாமல் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. Now let's see உங்க பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட். Pile 2 அதிகமா எமோஷனல் பேகேஜஸ் இருக்கு, ரொம்ப ஒரீஸ் இருக்கு, செல்ஃப் ஹீலிங் ரொம்ப தேவைப்படுது. Pile 2 கவலையப்படாதீங்க. ஓகேவா, ஈஸியா சொல்றது ஈஸி தான், பட் ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. நல்ல ஒரு பாதையை காட்டுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? ஸோ லெட்ஸ் see உங்க பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. டிசிஷன், இட்ஸ் டைம் டு டிசைட் சம்திங் ஃபார் திஸ் ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன் ரிலேட்டடா ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க டேவே உங்க ஸ்மைல்ல தான் ஆரம்பமாகும். ஸோ என்னுடையவனா மட்டும் ஒரு அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருக்கு. வாட் எல்ஸ்? அப்சஷன், ரொம்பவே அவங்க மேல ஒரு அடிக்ஷன் இருக்குது. இந்த காலத்துல நான் வர வர இப்பெல்லாம் ரீடிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, யாருமே பிரியறதுக்கெல்லாம் விரும்பல. ஓகே, ஏன்னா அவங்களுடைய ஈகோ வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அதிகமா. Passionate in love with you today, tomorrow, forever, right?
இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, எப்பவும் சரி உங்க மேல அந்த லவ் அவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஓகே, ஓவராவே இருக்குதுன்னே சொல்லலாம். File 2, fresh start. So I'm in love with you. ஸோ நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் இந்த 3 கார்டு எதை சொல்லுதுன்னா, நீங்க நோ கான்டாக்ட்ல இல்லாம இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் ப்ரப்போஸ் பண்ணாம கூட இருக்கலாம், உங்களுடைய க்ரஷ்ஷா கூட இருக்கலாம். ஸோ அவங்க லவ் உங்க மேல வச்சிருக்கிறாங்க, ஒரு நியூ ஸ்டார்ட் வேணும். ஸோ சொல்லாம இருந்துட்டு இருக்கலாம் 2 பேருமே. இது ரிலேட்டடா இப்பவே ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. File 2, சீக்ரெட் லவ். File 1 பார்த்துட்டு வந்தீங்களா என்ன? File 2 நான் எவ்வளோ சஃபில் பண்றேன். எனக்கோ இந்த 2 கார்டும் File 1ல இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். எக்ஸ்பிரஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்கலாம். அதனால அது ரிலேட்டடா இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபார்ச்சுனேட், ஐ ஆம் த லக்கியஸ்ட் பர்சன், தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்க அவங்க லைஃப்ல கிடைச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. ஓகேவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைச்சது, ஒரு லவ்வா வந்து கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணணும். ஆக்சுவலி அவ்வளோ லேஸ்க்குள்ள ஒரு லவ்வோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அமையாது இல்லையா? அமைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்ம வந்து அதை ஈகோனால விட்டுடுறோம். ஓகே, சாரி. ஸோ நீங்க அவங்க லைஃப்ல கிடைச்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய ரிப்ளைக்காக காத்துட்டு இருக்கலாம், இல்ல நீங்க அவங்களுடைய ரிப்ளைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஒரு சிலர் உங்களுடைய ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன், நீங்க தான் அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். யூ ஆர் த ஒன்லி ஒன், நீங்க மட்டும்தான் அவங்க லைஃப்ல அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்கா இருக்குது. ஓகே, ஸோ நான் ஷஃபில் பண்ணும்போது நான் பார்த்த விஷயம் என்னன்னா, நீங்க அதிகமா வருத்தப்படுறீங்க, ரொம்பவே உங்களுக்கு ஹீலிங் தேவை. பாருங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. நீங்க என்ன நினைச்சிருக்கலாம், ரொம்ப விட்டுட்டு போயிட்டாங்களோ, லவ் பண்ணவே இல்லையோ, மேபி, ஐ திங்க் ஸோ. ஏன்னா ரொம்ப இமோஷனல் பேக்கேஜஸ் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ எந்த விஷயம் நம்ம ரொம்ப பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு இல்லை. ஓகேவா, ட்ராவல், லெட்ஸ் கோ ஆன் அ லாங் டிரைவ் டு பி லாஸ்ட் வித் ஈச் அதர். ஸோ ஒரு லாங் டிரைவ் போகணும்னு ஆசைப்படுறாங்க லைஃப்லயும் சரி, இப்போ பிசிக்கலாவும் சரி. ஒரு டிரைவ் போகலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா மேபி அவங்க தான் அவங்கள வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ அப்படின்னு வருதுல்ல. ஸோ போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய அதிர்ஷ்டமே நீங்க தான் அப்படின்றத ஃபீல் பண்ணிருப்பாங்க, பண்றாங்க. டுகெதர்னஸ், இப்போ வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ வாண்ட் டு கம் க்ளோசர். ஓகே, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு. சேர்ந்து இருக்கும் போது அது தெரியல, பிரியும் போது அவங்களால அது உணர முடியுது. மேக் ப்ராமிஸ். அண்ட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ட்ரூவா லவ் பண்றீங்க அப்படின்னா நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மேக்சிமம் File 2 பார்த்தவங்க File 1 பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க தான் அவங்களுடைய ஹார்ட் பீட்ன்றத ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ பிரிஞ்சு உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்றத பார்க்க முடியுது. ஹார்ட் பிரேக் இஸ் ஆல்சோ தேர். ஒரு சிலருக்கு என்ன விதமான ஹார்ட் பிரேக்னா, மறுபடியும் நான் உன்னை நம்பி நான் வந்து ஏமாந்து போறேன்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். சம்திங் அந்த மாதிரியும் இருக்கு. ஓகே,
அதர்வைஸ் நீங்க இந்த அளவுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள மறுபடியும் மறுபடியும் நம்பி நம்பி இப்போ உங்களுக்கு அவங்கள வெறுத்து போன மாதிரி, எதுவுமே பிடிக்கல, எல்லாமே வெறுத்து போன மாதிரியான ஒரு மனநிலை அதிகமா தெரியுது. Pile 2, you should take care of yourself. Okay, இது உண்மை ரெசனேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெயின்ல இருந்து அமைதியாயிடுங்க, அவ்வளவுதான். என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்ட்டு அமைதியா இருங்க. ஓகே, எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க கவலையில இருந்து உங்களை காப்பாத்திக்க முடியும் அப்படின்றத நான் பாக்குறேன். என்ன பண்ண முடியும்? எவ்வளவுதான் கதறினாலும் புரியலனா ஸோ Six of Pentacles, Ten of Pentacles, Magician, Five of Wands. அவங்க ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பல போராட்டம் போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. பட் இங்க எம்பரர், டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கமிட்டடா இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ கமிட்டடா இருக்கணும் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இது மேரேஜ் வரைக்கும் எஃபர்ட் போடணும்னு நினைக்கலாம். பட் ஒரு சிலருக்கு என்ன பாக்குறேன்னா, இங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இருக்குதோ ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த மேரேஜ் ரிலேட்டடா. அவங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் உங்களுடைய சப்போர்ட் வேணும். அப்பதான் அந்த பிரச்சனைல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களோ இல்ல அவங்களோ மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய தெரியுது மேஜிஷியன் பார்க்கும்போது. ஓகே, ஒரு சிலருக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க உங்க கூட பிசினஸ் ரிலேட்டடாவோ மணி ரிலேட்டடாவோ ஒரு டீலிங் அது கூட பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படியாவது வந்து ஒரு கமிட்டடா இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ வாட் இஸ் திஸ் ஃபைவ் ஆஃப் வாண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டு போயிருக்கலாம். ஓகே, நீங்க நீங்க எம்பரர் மோட்ல, அவங்களும் நீங்க குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மோட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், ஸோ நீங்க சொல்றதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிதான் உங்களை பாக்குறாங்க. குயின் ஆஃப் கப்ஸா பார்க்கல, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸா பாக்குறாங்க. ஓகே, நீங்க எவ்வளவுதான் அன்பா பழகுனாலும் சில விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோ இல்லையா, நேர்மையா இருப்பீங்க, ஆனஸ்டா இருப்பீங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு தன்மையில நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உங்க நாக்கு ஷார்ப் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க பேசின வார்த்தைகள் அவங்களுக்கு கொஞ்சம் காயப்படுத்தி இருக்கலாம். ஓகே, அதுல இன்னும் ஒரு மன போராட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. So let's see, please spirit. ஸோ ஹீல் ஆகிறதுக்கு டைம் வேணும். ஸ்டில் அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே, யூ ஹேவ் டு வெயிட். ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப். அவங்க விஷயத்துல அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஓகே, செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் ஒர்த்து. வேற யார் கூடயாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. சிங்கிளா இருக்கிறத ஹாப்பியா நினைக்கிறாங்க. ஓகே,
லிவிங் இன் த மோமெண்ட். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என்ன இப்படி போகுது அப்படி இருங்க பொறுமையா, அது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அமைதியா இருக்கலாம். இருட்டுக்கு இருட்டா இருக்கிற வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் நிறைய பேசணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்கள்ட்ட இருந்து ஒரு மெசேஜ்க்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்ல உங்களுக்கு மெசேஜோ சம்மோ டெக்ஸ்டோ மெயிலோ வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட தெரியுது. ஓகே, ஸோ மீட்டிங் சம் ஒன் நியூ அப்படின்னு பாக்குறோம் இங்க. ஜஸ்ட் ஹார்ட் பிரேக், பெயின், செப்பரேஷன். ரொம்ப ஹார்ட் பிரேக் இருக்குது. ஓகே, பெயின் இருக்கு இந்த செப்பரேஷன்னால. அதனால கூட சம்வாட் மற்றவங்களோட ஒரு லைட் ஹார்ட்டடா ஃபீல் பண்றதுக்கு யார் கூடயோ பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஒரு சிலருக்கு மேபி, நாட் ஃபார் ஆல், ரைட்? ஏன்னா நமக்கு டேரோ கார்ட்ஸ்ல அந்த அளவுக்கு வரல. ஓகே, சடன் சேஞ்ச் மேபி அப்படி நினைச்சு யார் கூடயா பழகிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் திடீர்னு ஏற்பட்டிருக்கு. ஒரு மாற்றம் அதுக்கப்புறம் தான் புரியுது. ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்துருக்கலாம் நம்ம லைஃப நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போலாம், அதுதான் நிம்மதி. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கலாம், ரைட்? ஸோ பட் லேட்டரா தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள ஏற்படுது அப்படின்றதையும் நம்ம இங்க பாக்குறோம். ஒரு மிக்சர் ஃபீலிங் இருக்கு அவங்கள்ட்ட வந்து பைல் டூ. சம்டைம்ஸ் நீங்க பெஸ்ட்ன்னு நினைக்கலாம், சம்டைம்ஸ் நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலன்னு நினைக்கிறாங்க. ஸோ சம்வாட் சில பேருக்கு வந்து உங்க பர்சனுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், அது வெளியே காட்டாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தாதான் இந்த மாதிரி தோணும் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸோட உங்க கூட பழகும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட பழகலாம், பேசாம இதுல இருந்து மூவ் ஆன் ஆயிடலாம், சிங்கிளாவே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. பட் உங்களை பிரிஞ்சு இருக்கும்போது கஷ்டமா ஃபீல் பண்றது, ஓகே, இல்ல ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. பைல் டூ இடியாப்ப சிக்கல் மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் நீங்க சொல்றதா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ரெண்டு பேர்ல யாருமே வந்து விட்டு கொடுக்கறதுக்கோ மாறுறதுக்கோ தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க. கிங் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ், டெம்பரன்ஸ், நியூ பிகினிங். ஸோ ரெண்டு பேருமே இந்த எனர்ஜில இருந்து மாறுறதுக்கான நேரம் வரும். ஓகே, அதற்காக காத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, எஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராக்ரஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் இதுல வந்து ஒரு ப்ராக்ரஸா அவங்க ஸ்லோவா கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டெப்ஸே ரொம்ப பேபி ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடா அவங்க ஸ்டெப் எடுக்கணும்னா ரொம்ப அது வந்து பேபி ஸ்டெப்பா இருக்குது. ஜஸ்ட் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ டெம்பரன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் தேவைப்படுது, பொறுமையா இருங்க. ஓகே, சரி. இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஹாவ் ஃபெய்த், நம்பிக்கையோட இருங்க. இந்த சிச்சுவேஷன் ஹாவ் ஃபெய்த், ட்ரஸ்ட் யுவர் ஃபெய்த், ட்ரஸ்ட் ஃபெய்த், லவ் ஹூ யூ ஆர். இப்போ நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் தான். நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதை விரும்புங்க.
அதை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் ஸோ நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, நிறைய ஒண்டர்ஃபுல்லான திங்ஸை இந்த வாழ்க்கையை உங்களுக்கு தர்றதுக்கான தகுதி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நம்பிக்கையோட இருங்க. ரைட், உங்களை நீங்க நம்புங்க. அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது. பட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷா இருக்க தேவையில்லை. நீங்க உண்மையாவே இருக்கலாம், கரெக்டாகவும் இருக்கலாம். பட் நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லும் விதத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. ஒரு அன்பா, பொலைட்டா, கைண்டா, இவ்வளோ நாளைக்கு தான் அன்பா, பொலைட்டா, கைண்டா இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு சலிப்பு வரும் இல்லையா? பட் நிலைமை அப்படிதான் இருக்கு. ஓகே, எஸ், ரெண்டு பேருமே மாறணும். அதுக்கான டைம் எடுக்கும் அப்படிங்கறதையும் இங்க பார்க்க முடியுது. ஸோ நம்பிக்கையோட இருங்க உங்க சூழ்நிலையில அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, yes, this is what I have for you, Pile 2. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye-bye. Hi, Pile 3. யாரெல்லாம் இந்த சிட்ரின் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். உங்க பர்சன்ட்ட இருந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ, அதுதான் நம்ம பார்க்க போறோம். So before that, ஒரு announcement. This is Evil Eye bracelet. ஓகேங்களா? டெட்டானஸ். இது யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணாதீங்க. ஓகேவா? இது எவ்வளோ அப்படின்னு கமெண்ட்ல கேட்காம வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிருங்க டைரக்டா. ஓகேவா? So now let's see. Pi 3% feeling towards Pi 3. Please put it. Pile 3, உங்க பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்க போறோம். 37 ஏஞ்சல் நம்பர் பார்க்குறேன் நான். 11 Pile 3 எப்படி இருக்கீங்க? Question. I loved you so much. Why did you break my heart? நான் உன்னை அதிகமா லவ் பண்ணேன். நீ ஏன் இதயத்தை உடைச்சன்னு கேக்குறாங்க. ஓகே, பதில் சொல்லுங்க. இந்த கமெண்ட்ல கூட பதில் சொல்லுங்க. உங்க கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ ஏன் இதயத்தை உடைச்சு அப்படின்றாங்க. Your cute smile attracts me towards you. நீங்க சிரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறாங்க. You are my heart. நீதான் என்னுடைய இதயம். I love you சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, do not try to be perfect, just be true. ட்ரூ லவ்வா இருந்தா போதும். பர்ஃபெக்டா இருக்கணும்னு கிடையாது, உண்மையா இருந்தா போதும். ஓகே, அதை தாண்டி நீங்க ஏதாவது எதிர்பார்த்துருப்பீங்களோ? உங்களை ஸ்பை பண்றாங்க, கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தின ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க அவங்க இல்லாம, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. வார்னிங். யூ ஆர் லூசிங் மீ பிகாஸ் ஆஃப் யுவர் பிஹேவியர். உங்களுடைய பிஹேவியர்னாலதான் நீங்க அவங்கள லூஸ் பண்றீங்களாம். ஓகே, அவங்க கம்ப்ளீட்டா கரெக்டா இருக்கிறாங்க, உங்க பிஹேவியர்னால தான். முதலே கேட்டாங்க நீ ஏன் இதயத்தை உடைச்ச அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுது, அவங்க என்ன பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. சரியா? இங்க உங்க மேலதான் ஃபால்ட் இருக்கு. ஸோ நீ ஏன் இப்படி பண்ண நடந்துக்கிட்ட அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க, ஃபீல் பண்றாங்க. பட் உங்களை வந்துட்டு வாட்ச் பண்றாங்க. ஓகே,
கன்ஃபியூஷன், ஐ மீன் டயலமா, வெதர் இட் இஸ் எஸ் ஆர் நோ. சில பேருக்கு வந்து நீங்க உண்மையா இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அது கூட அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க, ஸ்பை பண்றாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. Do not seek financial help from me. ஒரு சிலர் வந்து நீங்க அவங்கள்ட்ட ஒரு சிலருக்கு பொருந்தலாம். மணி எதிர்பார்க்கறீங்க, மணி வாங்குறீங்க அவங்கள்ட்ட அப்படின்னா அது வச்சு அவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. மணிக்காக தான் பழகுறீங்களா இல்ல உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஸ்பை, அந்த ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வருது. ஓகே, பட் அவங்களுக்கு உங்க மேலதான் லவ் இருக்கு. நீங்க தான் உங்களுடைய டெஸ்டினேஷன். யூ ஆர் த ஒன்லி ஒன். ஓகே, ஆனா அந்த ஒரு என்னதான் லவ் இருந்தாலும் இந்த ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரொம்ப உங்களை மிஸ் பண்றாங்க, அதிகமா மெமரிஸ் உங்களே நினைக்கிறாங்க. ஓகே, 5-3 உங்க பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ்ல 3 of Pentacles, 5 of Swords, Empress. அவங்கள பிஸியா வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற கவலையை மறக்கிறதுக்கு. ஓகே, அண்ட் இது ரிலேட்டடா தேர்ட் பார்ட்டிஸ்லயோ கொலீக்ஸ்டையோ இல்ல அம்மா அப்பாட்ட யார்கிட்டயோ அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. 5 of Swords பார்க்கும்போது சம்வாட் 8 of Cups, ஏதோ ஒரு அவங்க பொய் சொன்னனால நீங்க விலகிட்டீங்களோ அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்படிதான், அந்த மாதிரிதான் தெரியுது. ஸோ இல்ல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு யோசனை கூட அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, நீங்க ஏன் வாக்கவே பண்றீங்க அப்படின்றது தெரியாம கூட அவங்க நீங்க ஏன் வாக்கவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ சிலர் நினைக்கலாம் அவங்க தான் வாக்கவே பண்ணிட்டாங்கன்னு. பட் அவங்க ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து அவங்க பேசுறத கேட்காம நீங்க வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னும் அவங்க ஃபீல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஓகே, பட் ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ரிலேட்டடா என்னால இப்ப எந்த ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஹார்ட் பிரேக்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்டோ இல்லை ஃபினான்சியல் சுச்சுவேஷனோ ஸ்லோவா இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரணும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னும் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஓகே, உங்களை பத்தி என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னா, எஸ் திருப்பி இதை ரீகன்சிடர் பண்ணணும். பாருங்க, 10 of Cups எல்லாம் வருது. ஹீல் ஆகணும், நியூ பிகினிங் வேணும். 2 of Cups, oh my god, 10 of Cups, எஸ் மேரேஜ் பண்ணிக்கணும், ரீயூனியன் வேணும். எஸ், அதுதான் அவங்க ஆள் மனசுல வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இதுல என்ன பார்த்தலாம். ஈவன் அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்பை பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பார்க்கலாம், இல்லை அவங்க போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்ட விசாரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. 3 of Pentacles நம்ம பார்க்கிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட், 3% ஃபீலிங். ஒரு சிலருக்கு இது அவங்க மட்டும்தான் லவ் பண்றாங்களா, அவங்கள ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த செப்பரேஷன்ல அவங்க ரொம்பவே உங்களே தான் நினைக்கிறாங்க, மிஸ் பண்றாங்க. ஃபியூச்சரை பத்தி என்ன ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி எதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. பட் ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறாங்க. ஐ எம் கெட்டிங் தட் கார்ட். பாருங்க, இது வந்துருச்சு. போட்டோ எடுத்து கண்டிப்பா பாக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு.
ம் நீங்க யாரையாவது புதுசா மீட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு டவுட் கூட உங்களுக்கு வரலாம். எஸ், அப்படி யாரையா புதுசா மீட் பண்ணி ஹாப்பியா இருக்கீங்களோ அப்படின்னு கூட அவங்க வந்து ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்ககிட்ட இருந்து மெசேஜ்க்கோ கால்க்கோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ வாட் அபவுட் ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் யர் சிச்சுவேஷன்? யூனியன் ஆஃப் ஹார்ட்ஸ். இதுல பாருங்க 2 பேரு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் ஹூ யூ ஆர். ஐ ஃபீல் ஒத்துப்போன இதயத்துக்கு நடுவில் எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை, இதயமே பேசும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப என்ன தெரியுதுன்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. சரி, டேக் எ சான்ஸ் ஆன் லவ். When we love, our lives are changed forever. அந்த ஒரு லவ் வந்து நீங்க கொடுங்க, உங்க வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இதயத்தை வந்து ஹெவியா வச்சுக்காதீங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வேணும், ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வேணும். ஸோ லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே நீங்க வந்து மெயினா எடுக்கும்போது உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு சொல்றாங்க. ஸ்பெண்ட் duality time together. Spend, listen and talk to each other. Forgiveness இங்க ரொம்ப தேவைப்படுது. ஓ 5-3 ஃபர்கிவ்னஸ் தேவைப்படுது. மனதளவுல மன்னிச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு லவ் அப்படின்றது கிரியேட் ஆகும். மன்னிக்காம இருக்கிற வரைக்கும் தான் அந்த லவ் ஒரு லவ் இல்லாத மாதிரியும் ஹார்ட் ஹெவியாகவும் இருக்கும். ஸோ அவங்க சொல்ல வர்றதையும் நீங்க கவனிங்க அண்ட் ஸ்பெண்ட் டைம், டாக் டு ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, பேசும்போது ஒரு தெளிவு கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்றாங்க. 5-3 வெரி எக்ஸலண்ட் மெசேஜ். ஸோ அதுதானா அப்படின்னு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.